இப்போ நம்ம கரை படத்தோட ஷார்டஸ்ட் தான் பார்க்க போறோம். இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது ஒரு 90ஸ்ல நடக்கிற ஒரு ஸ்டோரி. தனுஷ் வந்து ஒரு திருடனா இருக்கிறாரு. ஒரு சில சம்பவத்துக்கு அப்புறம் திருட்டு தொழிலாம் விட்டுட்டு ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கலாம்னு யோசிக்கிறாரு. சரி, தன்னோட அப்பா கிட்ட காசு வாங்கலாம்னு சொல்லிட்டு ஊருக்கு போறாரு. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத மீதி கதை. தனுஷை வந்து ஒரு டார்க் தீம்டு ஹீரோவா இந்த படத்துல காமிச்சிருக்காங்கன்னு தான் சொல்லணும். ஏன்னா ஒரு சீரியஸான கேரக்டரா கடைசி வரைக்கும் அவர் வராரு. கொடுத்த அந்த கேரக்டர் ரொம்ப அசால்ட்டாவும் சூப்பராகவும் செம்மையா த்ரூ அவுட்டா பர்ஃபார்ம் பண்ணிட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும். ஜெயராம் அண்ட் சுராஜ் இவங்க 2 பேருக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கேரக்டர் கொடுத்துருக்காங்க. பட் அந்த கேரக்டர் அவங்களுக்காக எழுதுன மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. செம்மையா ஜஸ்டிஃபை பண்ணியிருக்காங்க அவங்க 2 பேருக்கு கொடுத்த கேரக்டர். எஸ் ரவிக்குமார் சார் வந்து கொஞ்சம் சீன்ஸ்ல வந்தாலும் அந்த ஸ்கிரீன் பிளேல அவரோட பிரசன்ஸ் ரொம்பவே சூப்பரா எமோஷனலா செம்மையா கனெக்ட் பண்ணிட்டாரு. அமிதா பைஜு ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு கிராமத்து பொண்ணா காமிச்சிருக்காங்க. அது கொடுத்த அந்த சின்ன ரோலை ஜஸ்டிஃபை பண்ணிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். பட் அவங்களை இன்னும் கொஞ்சம் பெட்டரா யூஸ் பண்ணியிருந்தா நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு தான் தோணுச்சு. கருணா, ஸ்மிருதி மற்றும் பலர் இந்த படத்தில் நடிச்சிருந்தாலும் பர்ஃபார்மன்ஸ் படி நம்ம எந்த வித குறையும் சொல்ல முடியாது. எல்லாருமே ரொம்பவே நல்லா பண்ணியிருந்தாங்க. ஜி பிரகாஷோட மியூசிக் இந்த படத்தை ஒரு ஸ்டெப் எக்ஸ்ட்ராவா பூஸ்ட் பண்ணி மக்களுக்கு காமிச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா ஸ்கிரீன் பிளேக்கு தகுந்த மாதிரி அவரோட மியூசிக் வந்து செம்ம வைபாவே இருக்கு. பட் இந்த எஃபெக்ட்லாம் வந்து நீங்க தியேட்டர்ல பார்க்கும் போது அதை கண்டிப்பா ஃபீல் பண்ண முடியும். இந்த படத்தோட டேரக்டர் விக்னேஷ் ராஜா இதுக்கு முன்னாடி போர் தொழில் அப்படிங்கிற ஒரு சூப்பர் ஹிட் படத்தை டைரக்ட் பண்ணியிருந்தாரு. இந்த படத்திலேயே ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த கோரா காமிச்சிருக்காங்க. அதாவது 90ஸ்ல அங்க அப்ப இருக்கிற அந்த பேங்க்குக்காரங்க எல்லாம் வந்து விவசாயிகளை டார்கெட் பண்ணி அவங்கள லோன் வாங்க வச்சு அந்த லோனை கட்ட முடியாம பண்ணி அவங்க வாழ்வாதாரத்தையே வந்து சீரழிச்சிடுறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த எமோஷனலா காமிச்சிருக்காங்க. இந்த படத்துல ஒரு சில சீன்ஸ்லாம் வந்து நல்ல பிரில்லியண்டாவும் இன்டெலிஜென்ட்டாவும் ஸ்கிரீன் பிளேல காமிச்சிருப்பாங்க. ஒரு சில சீன்ஸ் பாத்தீங்கன்னா வந்து இதுதாண்டா நடக்க போகுது அப்படிங்கிற ஒரு ஃபீலும் இருக்குதான் செய்யும். பட் இந்த கரையோட குறை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த லாஜிக் மிஸ்டேக்ஸ் தான். லாஜிக்கை வந்து இஷ்டத்துக்கு எடுத்திருக்காங்க. அதாவது வந்து ஹீரோ நடிச்சா என்ன வேணாலும் பண்ணலாம். ஒரே ஒரு துப்பாக்கி ஒரே ஒரு குண்டை வச்சு பல பேங்கை வந்து எல்லாரையும் வந்து மிரட்டி பேங்கை கொள்ளடிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தெல்லாம் காமிச்சிருக்கும் போது அந்த இடத்துல நமக்கு கொஞ்சம் சலுப்பு தட்டின மாதிரி இருக்கு. சில நல்ல சீன்ஸ் இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் வந்து பார்க்கும்போது என்னப்பா இப்படி காமிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து தோணுது. ஏன்னா இது ஆல்ரெடி 2 hours 41 minutes படம். பிளஸ் எமோஷனலும் வந்து கொஞ்சம் நிறைய காமிச்சிட்டாங்களோ அப்படின்னு தோணுது. கொஞ்சம் எமோஷனல் கொஞ்சம் கம்மி பண்ணி இந்த படத்தை இன்னும் பிரிஸ்க் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த படம் இன்னும் சூப்பர் டூப்பர் லெவல்ல இருந்திருக்கலாம் அப்படின்னு வந்து தோணுச்சு. ஏன்பா இதான் 90ஸ்ல நடக்கிற கதை அப்படின்னு நீ சொல்ற, அப்ப இதுக்கு லாஜிக்லாம் பாக்குற அப்படின்னு நீங்க சொல்றீங்கன்னு புரியுது. பட் இருந்தாலும் இது ஒரு சின்ன படமா இருந்தா அந்த லாஜிக்லாம் நம்ம அவ்வளவா பார்க்க மாட்டோம். ஸ்கிரீன் பிளேக்கு தகுந்தமா போய்கிட்டே இருக்கும். இது ஒரு பெரிய படமா இருக்கிறதுனால அங்கங்க ஒரு சின்ன சின்ன கேப் விழுறதுனால நம்ம அந்த இடத்துல கொஞ்சம் யோசிக்க தோணுது. என்ன பண்றது, மனுஷன் புத்தி யோசிக்க தோணுது. ஆக மொத்தத்துல இது யாருக்கான படம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் இந்த லாஜிக் எல்லாம் பார்க்க மாட்டேன், எனக்கு படம் கொஞ்சம் எங்கேஜிங்கா அங்கங்க இருக்கணும், கொஞ்சம் எமோஷனலாவும் எனக்கு பிடிக்கும் அப்படின்னு யோசிக்கிற மக்களா இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த படம் கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆக நிறைய சான்ஸ் இருக்கு. மற்றபடி நான் அப்பப்ப லாஜிக் பாக்குற ஆல்பா அப்படின்னு யோசிக்கிறவங்க ஆடியன்ஸா இருந்தீங்கன்னா அவங்களுக்கு இது ஒரு ஒன் டைம் வாட்சபிள் மூவியா இருக்கும். இந்த கரையில ஒரு சில குறைகள் இருந்தாலும் இன்னும் ஒரு சில விஷயத்துல வந்து இந்த ரியல் ட்ரூத்தை காமிக்கிறாங்க. அந்த இடத்துல வந்து மட்டும் வந்து கரை நல்லது அப்படின்னு சொல்ல தோணுது. அது இந்த படத்துல வந்து சமூகத்துக்கு ஆப்போசிட்டான விஷயங்கள் ஒரு சில விஷயங்களை வந்து காமிக்கதான் செய்யறாங்க. ஸோ அந்த விஷயங்கள்லாம் படத்தோடவே மறந்துருங்க. படத்தை படமா மட்டும் பாருங்க.